ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹை ஹீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேரு ஆனா. அவங்க இன்னைக்கு தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு சூப்பரான செஃப்பும் கூட. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ். சூப்பரான பிசினஸ் போயிட்டு இருக்கு. பிசினஸோட ஃபர்ஸ்ட் நாள்லயே ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷனல் ஆனவங்க. ஃபுட்டை கூட நீட்டா சர்வீஸ் பண்ணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க. வந்தவங்க நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். அவங்க பேர் பாத்தீங்கன்னா ரே. அவரை நீ வா டாம் பார்க்கணும் அப்படின்றாங்க. இவரு நான் நாளைக்கு வரேன் அப்படின்றாரு. அவங்க திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரும் நான் நாளைக்கு வரேன் இங்க பிசினஸ் டைட்டா இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் வெயிட் பண்றாங்க. இவரு ஆனா கிட்ட வந்துட்டு நான் போயிட்டு வரேன், நீ சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே போறப்போ பாத்தீங்கன்னா இவரு கூட இன்னொரு லேடியும் போறாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அந்த பொண்ணை கொன்னுடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ரெஸ்டாரண்ட் எரிக்கிறதுக்காக ரெண்டு பேர் உள்ள போறாங்க. உள்ள போறவங்கள நம்ம ஹீரோயின் அடிச்சு தும்சம் பண்றாங்க. இங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரேக்கு கால் பண்றாங்க. பண்ணும்போது பார்த்தா டாமோட பையன் எடுக்கிறான். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் களத்துல இறங்குறாங்க. உள்ள எவ்வளவு பேர் வந்தாலும் அடிச்சு தும்சம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் ரேவும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை கடன் வாங்கியிருக்காரு. அதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சு இந்த அமௌண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு டாமோட கேங் பிளான். இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க காப்பாத்துனாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தை ஏன் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்றேன். நம்ம ஹீரோயின் தான் மொதல் விஷயமே. ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ஒரு தரமான ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அல்டிமேட்டாவே பண்ணிருக்காங்க. அடுத்த ஆஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரே லொகேஷன்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளேயே, அதுவும் கிச்சனுக்குள்ளேயே. அதையும் ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா டியூரேஷன் மட்டும்தான். படத்தை ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. இந்த 3 விஷயத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம். எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஏன்னா டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்தாச்சு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்துல பல போர்ஷன்ல பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அது டாமும் ரேவுமா இருக்கட்டும், இல்ல ஆனாவும் ரேவுமா இருக்கட்டும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எங்கேஜிங்கா ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸை வச்சு நல்லாவே இருந்திருக்கும். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எந்த விதமான சுவாரஸ்யமான விஷயமே கிடையாது. படத்துல பயங்கர பிளாட்டா போகும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலா ரஜன படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.